இந்த சிடி உங்களுக்காகத்தான். பெபிள்ஸ் நிறைய விஷயங்களை இதுல சேர்த்திருக்காங்க, உங்க எல்லாருக்கும் பார்த்து படிக்கிறதுக்காக. அப்போ இத பார்க்க ஆரம்பிக்கலாமா? நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம். அவ பேரு பேபி. அவ கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கா. பேபி ரொம்ப வேடிக்கையானவ. அவ எங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவா. நீங்களும் எங்க கூட வரீங்களா? நீங்களும் வாங்க, பேபிய பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். என் பேர் பெபி. நீங்களும் என் கூட வாங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாங்க, என்னோட குடும்பத்தாரை அறிமுகப்படுத்துறேன். என் குடும்பம். இவர் தாத்தா. குடும்பத்தில் மூத்தவர் இவர்தான். இவர் என் பாட்டி. அவரும் முதியவர். இவர் என் அப்பா. இவர் அலுவலகத்தில் வேலை செய்கிறார். இவர் என் அம்மா. அம்மா சமையல் செய்வார், குடும்பத்தினரை பார்த்துக் கொள்வார். இவர் என் சகோதரன். இவர் என்னை விட பெரியவன். இவள் என் சகோதரி. இவளும் என்னை விட பெரியவள். இதுதான் நான். எங்கள் குடும்பத்தில் மிகச் சிறியவள் நான் தான். இவர் என் மாமா. இவர் எங்களுடன் வசிக்கிறார். அவர் தொழில் செய்கிறார். இவர் என் மாமி. இவர் என் மாமாவின் மனைவி. இவர்கள் எல்லோரும் என் மாமாவின் பிள்ளைகள். நாங்கள் எல்லோரும் மாலையில் விளையாடுவோம். பெபியின் வீடு. இது தங்கும் முன் அறை. இது குளிர்சாதன பெட்டி. இது கடிகாரம். இது மின் விசிறி. இது மின் விளக்கு. இது நாட்காட்டி. இது கதவு. இது மிதியடி. மேஜை மீது தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. இது நடுவில் உள்ள மேஜை. இயற்கை காட்சி படம் சுவரில் மாட்டப்பட்டுள்ளது. இது சாய்விருக்கை. இது தொலைபேசி. இது தொலைபேசி மேஜை. இது என் படுக்கை அறை. இது உருவப்படம். இது ஜன்னல். இது திரைச்சீலை. இது குளிர்சாதன கருவி. இது என் படுக்கை. இவை தலையணைகள். இது படுக்கை விரிப்பு. இது அலமாரி. இது இழுப்பறை. இது மேஜை விளக்கு. இது கண்ணாடி. இது தொட்டில். இது எங்கள் சாப்பாட்டு அறை. இது சாப்பாட்டு மேஜை. இது நாற்காலி. இது பழக்கூடை. இவை கைத்துண்டுகள். இவை துவாலை. இது கை கழுவும் இடம். இது சோப்பு கட்டி. இது பூஜாடி. இவை ஜன்னல் மறைப்புகள். இது ஒரு படம். இது அலமாரி. இது குளியலறை. கழிப்பறை. இது உட்காற்று வெளித்தள்ளும் மின்விசிறி. இது சுடுநீர் மின் சாதனம். அலமாரி. அதில் சோப்புத்தூள், சோப்பு திரவம், பற்பசை, பற்குச்சி. இது துவாலை. இது நீர்த்தூவி. இது குளியல் தொட்டி. இது தொட்டி. இது விரிப்பு. இது குவளை. இது சுத்தப்படுத்தும் பிரஷ். இது கை துடைக்கும் மென் காகிதம். இது வழலை கட்டி. இது வாளி. இது குழாய். இது உடுத்தும் அறை. இது மின் விளக்கு. இது அலங்கரிப்பு அலமாரி. இது முகப்பொலிவு வாசனை மாவு.
இது அலங்காரப் பொருள் பெட்டி. இது மேஜை. இது முக்காலி. இது துணிகள் வைக்கும் அலமாரி. பூங்காவில் பெபி. ஆஹா, இங்க எவ்வளவு பசுமையா இருக்கு. இங்க நிறைய மரங்கள் இருக்கு. பூங்காவில இருக்கிற செடிகள் வடிவமா வெட்டப்பட்டிருக்கு. தரைக்கு மேல் இருக்கிற புல்லும் சீரா வெட்டப்பட்டு சுத்தமா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு நீரூற்று. அது ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க, ஏற்ற இறக்க விசைப்பலகை. 2 குழந்தைகள் அது மேல விளையாடிட்டு இருக்கு. இதோ பாருங்க, ஊஞ்சல். மணல்ல விளையாடுறது நல்லா இருக்கும். இங்க மணலை குழி பண்ணி இருக்காங்க. அதுல 2 குழந்தைகளும் மணல் கோட்டை கட்டி இருக்காங்க. மணல்ல விளையாடினா பிறகு நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சரி, மணல்ல விளையாடி முடிச்ச பிறகு கைய சோப்பு போட்டு கழுவணும். இது சறுக்கு மரம். குழந்தைகள் இங்கே விளையாடுறாங்க. சறுக்கு மரத்துல சறுக்கி வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவர் தோட்டக்காரர். அவர் பூங்காவில் இருக்கிற செடிகளை பராமரிப்பார். தினமும் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துவார். இந்த அழகான பூக்களை பாருங்க. அதெல்லாம் பல நிறங்கள்ல இருக்கு. சிலது சிவப்பா இருக்கு, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, இளஞ்சிவப்பு நிறங்கள்லயும் இருக்கு. இங்க வேற என்ன பாக்குறீங்க? பூக்களை சுத்தி சில வண்ணத்து பூச்சிகள் பறந்துகிட்டு இருக்கு. தேனீக்களை கூட நீங்க பார்க்கலாம். ஒரு புழு இலைகளை சாப்பிடுது. இங்க ஒரு ஓணான் கூட இருக்கு. அதுங்களுக்கு செடிகள் இருக்கணும். அது தோட்டத்துல இருக்கிற பூச்சிகளை சாப்பிடும். புல் தரையில ஒரு குடும்பம் உட்கார்ந்திருக்கு. அவங்க சுற்றுலா வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த குளத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைகளே, ஏரியில் நீங்க என்ன பாப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அங்க பாருங்க, 2 படகுகள் இருக்கு. எனக்கு படகு சவாரி ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏரிய பாருங்க. அங்க மீன்கள், தவளைகள், ஆமைகள்லாம் இருக்கு. தண்ணிக்குள்ள செடிகளையும் நீங்க பார்க்கலாம். மீன் தண்ணியில மட்டும்தான் வாழும். ஆனா தவளையும் ஆமையும் தரையிலையும் தண்ணியிலையும் வாழும். தவளை தண்ணியில முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஆமை தரையிலே வந்து முட்டையிடும். இங்க வாத்துகள் தண்ணியில நீந்துறதை நீங்க பார்க்கலாம். சவ்வு பரவிய கால்களினாலே துடுப்பு மாதிரி அது தண்ணியில நீந்தி போகும். படகுகளிலேயும் துடுப்புகள் இருக்கு. வாங்க குழந்தைகளே, நாம படகு சவாரி செய்யலாம். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூங்காவில வேற என்னவெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பூங்காவில நடந்து போறதுக்கு நடைபாதைகள் இருக்கு. இங்க பாருங்க, குப்பை தொட்டி இருக்கு. இது குப்பைகளை போடுறதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. குப்பைகளை வேற எங்கேயும் போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நாம பூங்காவுக்கு போகும்போது சில விஷயங்களை மறந்துடக்கூடாது. பூக்களை பறிக்கக்கூடாது. குப்பைகளை குப்பை கூடையில தான் போடணும். விளையாடும் போது உங்க முறைக்காக காத்திருங்கள். மத்தவங்களோட சண்டை போடாதீங்க. மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. புல் தரை மேல நடக்காதீங்க. பள்ளிக்கூடத்தில் பெபி. ஹலோ குழந்தைகளே, நீங்க பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? வாங்க, இப்ப பள்ளிக்கூடம் போய் பார்க்கலாம். இதுதான் பள்ளிக்கூட கட்டிடம். பள்ளி கட்டிடத்தை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கு. பள்ளிக்கூட கட்டிடத்துக்குள்ளே போய் பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வரவேற்பறை. இவர் வரவேற்பாளர். இது அலுவலகம். அலுவலக பணியாளர்கள் இங்கே வேலை செய்வாங்க. இங்கேதான் நாம பள்ளி கட்டணம் செலுத்தணும். இதுதான் பள்ளி முதல்வரின் அறை. இது ஆசிரியர்களின் அறை. பள்ளி ஆசிரியர்கள் இங்கே கலந்துரையாடுவார்கள்.
இது நூலகம். இவர் நூலகர். நூலகம் மிகவும் அமைதியான இடம். இது புத்தகங்களை படிப்பதற்கான இடம். இது பரிசோதனை கூடம். இது கணினி கூடம். மாணவர்கள் இங்கே கணினியை பயன்படுத்துகிறார்கள். இது கூட்ட அரங்கம். இங்கு கலை நிகழ்ச்சிகளும் கூட்டங்களும் நடைபெறும். இது புத்தகக் கடை. நோட்டு புத்தகம், பாடப்புத்தகம், பென்சில் இதையெல்லாம் இங்கே கிடைக்கும். இது மருத்துவர் அறை. மருத்துவர் மாணவனை பரிசோதிக்கிறார். இது விளையாட்டு மைதானம். இங்கே நாம் நிறைய விளையாட்டுகளை விளையாடி மகிழலாம். கால்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட் போன்ற பல விளையாட்டுகளை விளையாடலாம். இது வகுப்பறை. ஆசிரியர் இங்கே பாடம் நடத்துகிறார். மாணவர்கள் ஆசிரியர் சொல்வதை கேட்கிறார்கள். வகுப்பறையில் நாம் அனாவசியமாக பேசக்கூடாது. வகுப்பறையிலே என்னவெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கலாம். இது கரும்பலகை. இது நாற்காலி. இது மேஜை. இது பதிவேடு. இது துடைப்பான். இது முக்காலி. இது டெஸ்க். இது பலகை இருக்கை. இது காகிதம். இது எழுதுகோல். இது அழிப்பான். இது படம். இது உலகப்படம். இது கோந்து புட்டி. இது பலகை. இது அழைப்பு மணி. இது பேனா. இது துளை போடும் கருவி. இது பந்து முனை பேனா. இது தாள் இணைப்பு முள்கருவி. இது தூரிகை. இவை வண்ணக்கட்டி. இவை சாக்கு கட்டிகள். இது நோட்டு புத்தகம். இது அளவுகோல். இது உலக உருண்டை. கோளரங்கத்தில் பெப்ளி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோளரங்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கோளரங்கம் ஒரு சிறப்பு வாய்ந்த அரங்கம். அதன் மேல் கூரை அரைக்கோள வடிவமானது. அரங்கத்தின் நடுவில் ஒரு கருவி இருக்கும். இந்த கருவி நட்சத்திரம், கிரகங்கள், விண்வெளி பற்றிய படங்களை திரையில் காட்டும். நாம் அவற்றை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நட்சத்திரங்களையும் பிரபஞ்சத்தையும் பற்றி ஆய்வு செய்பவர்கள்தான் வானியல் ஆய்வாளர்கள். பொதுவாக இரவு நேரங்களில் உலகின் எந்த பகுதியில் எந்த நேரத்தில் வானம் எப்படி தெரிகிறது என்பதை இந்த படங்கள் காட்டுகின்றன. கொஞ்ச காலம் வரை நமது சூரிய குடும்பத்தில் 9 கிரகங்கள் இருந்தன. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. 2006 வரை புளூட்டோ சின்ன கிரகமாகவே இருந்தது. கிரகங்களை பற்றிய சில விஷயங்களை இப்போ பார்க்கலாம். புதன் கிரகம் சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கும் கிரகம். இது 8வது மிகப்பெரிய கிரகம். சூரிய குடும்பத்தில் உள்ள இயற்கையான கோள்களை விட இதன் விட்டம் மிகச் சிறியது. கானிமெட், டைட்டன் ஆகியவற்றை விட சிறியது. வெள்ளி சூரியனுக்கு 2வது இடத்தில் உள்ளது. இது 6வது பெரிய கிரகம். பூமி சூரியனுக்கு 3வது இடத்தில் பூமி இருக்கிறது. இது 5வது பெரிய கிரகம். நாம் எல்லோரும் இந்த கிரகத்தில்தான் வாழ்கிறோம். பூமிக்கு ஒரு கோள் இருக்கிறது. அதுதான் சந்திரன். இது பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் பூமியின் ஒரு கோள். செவ்வாய் சூரியனுக்கு 4வது இடத்தில் உள்ள கிரகம். இது 7வது பெரிய கிரகம். ரோமானிய போர்க்கடவுளின் பெயரில் இந்த கிரகம் அமைந்துள்ளது. வியாழன் சூரியனுக்கு 5வது இடத்தில் உள்ள கிரகம் வியாழன். இது மிகவும் பெரிய கிரகம். மற்ற எல்லா கிரகங்களையும் சேர்த்து வரும் அளவை விட 2 மடங்கு கனமானது. ரோமானிய கடவுளரின் ராஜாவின் பெயரால் ஜூபிட்டர் என்று இந்த கிரகம் சொல்லப்படுகிறது. வானத்தில் தெரியும் கிரகங்களில் 4வது பிரகாசமான கிரகம் வியாழன். சனி சூரியனுக்கு 6வது இடத்தில் சனி அமைந்துள்ளது. 2வது பெரிய கிரகம் இது. யுரேனஸ் சூரியனுக்கு 7வது இடத்தில் யுரேனஸ் அமைந்துள்ளது. இது விட்டத்தில் 3வது பெரிய கிரகம். நெப்டியூன்
சூரியனுக்கு 8வது இடத்தில் உள்ளது நெப்டியூன். இது விட்டத்தில் 4வது பெரிய கிரகம். இதன் விட்டம் குறைவாக இருந்தாலும் யுரேனஸை விட அதிக அடர்த்தி உள்ளது. புளூட்டோ ஒரு காலத்தில் சூரிய குடும்பத்தில் ஒன்றாக இருந்தது. ஆனால் இப்போது டுவார்ஃப் பிளானட்டாக கருதப்படுகிறது. 134340 புளூட்டோ என்பதுதான் இப்போதைய பெயர். சாலையில் பெப்லி. விதிமுறைகள் நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அது நம்மள பாதுகாப்பா வைக்குது. மக்கள் அமைதியாகவும் அன்பாகவும் சேர்ந்து வாழறதுக்கு விதிமுறைகள் உதவியா இருக்கு. எல்லாருமே விதிமுறைகளை பின்பற்றணும். சிவப்பு விளக்கு எரியும் போது நிக்கணும், இல்லைன்னா விபத்து ஏற்படும். மஞ்சள் நிற விளக்கு எரியும் போது போகிறதுக்கு தயாரா இருக்கணும். பச்சை நிற விளக்கு எரியும் போது ஜீப்ரா கிராசிங்ல நடக்கலாம். அபாயம்னு குறிக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எப்பவும் போகக்கூடாது. எப்பவும் நடைபாதையில தான் நடக்கணும். சாலையில விளையாடவே கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. சாலையை கடக்கும் போது முதலில் இடதுபுறமும் பின்னர் வலதுபுறமும் பிறகு இடதுபுறமும் பார்த்து செல்ல வேண்டும். வரிக்கோடு. போய்கிட்டு இருக்கிற பேருந்து பின்னால ஓடக்கூடாது. வரிசையில் நிற்க வேண்டும். தள்ளக்கூடாது. தள்ளினால் யாருக்காவது அடிபடும். வாகனங்கள். போக்குவரத்துக்கு நாம் பயன்படுத்தும் வாகனங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். வானில் செல்லும் வாகனங்கள். இந்த வாகனங்கள் வானத்திலே பறக்கிறதை நாம பார்க்கலாம். சிலதிலே மக்கள் பயணம் பண்றாங்க. சிலது வேடிக்கைக்காக பறக்க விடப்படுது. இது ஒரு விமானம். இது ராக்கெட். இது ஹெலிகாப்டர். இது ஹாட் ஏர் பலூன். இது ஹேங் கிளைடர். சாலையில் செல்லும் வாகனங்கள். இது சிறு சுமையூர்தி. சரக்குகளை ஏற்றிச் செல்ல இது பயன்படுகிறது. இது சுமையூர்தி. பெரிய அளவு சரக்குகளை இது ஏற்றிச் செல்லும். இது வயல்வெளி கலன். நிலத்தை உழுவதற்கும் சரக்குகளை ஏற்றிச் செல்வதற்கும் இது உபயோகமாக இருக்கும். இது பேருந்து. இது மக்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஏற்றிச் செல்கிறது. இது இருசக்கர இலகு வாகனம். இது இருசக்கர வாகனம். இது மோட்டார் பைக். இது பல்நோக்கு வாகனம். இது ஆட்டோ ரிக்ஷா. இது ஆம்புலன்ஸ். நோயாளிகளை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல இது பயன்படுகிறது. இது வேகன். இது டேங்கர் லாரி. திரவப் பொருட்களை எடுத்துச் செல்ல இது பயன்படுத்தப்படுகிறது. இது கார். இது வேன். இது 2 அடுக்கு பேருந்து. சாதாரண பேருந்தை விட அதிக மக்களை இது ஏற்றிச் செல்லும். இது இணைக்கப்பட்ட சுமையூர்தி. பெரிய கண்டெய்னர்களை ஏற்றிச் செல்ல இவை பயன்படுத்தப்படுகின்றன. இணைக்கப்பட்ட வாகனங்களை சுலபமாக திருப்ப முடியும். இது பனி சம்மட்டி. பனி நிறைந்த இடங்களில் இது பயன்படுத்தப்படும். இது மின்சார தள்ளுவண்டி. இது ரயில் வண்டி. இது தண்டவாளத்தின் மீது ஓடும். நிறைய மக்களை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு ஏற்றிச் செல்ல இது உதவுகிறது. நீரில் செல்லும் வாகனங்கள். நீரில் போக்குவரத்து வாகனங்களை பற்றி நாம பார்க்கலாம். இது கப்பல். கடல் தாண்டி பயணம் செய்யும் பல்லாயிரக்கணக்கான மக்களை கப்பல் ஏற்றிச் செல்லும். இது படகு. மீன் பிடிப்பதற்கும் ஆற்றை கடப்பதற்கும் இது பயன்படும். இது பாய்மரக் கப்பல். இது பொதுவாக போட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ரயில் நிலையத்தில் பெபி. ரயில் நிலையத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ரயில் நிலையத்தில் பயணிகளை வேறு ஊர்களுக்கு ஏற்றிச் செல்லவும் இங்கே இறக்கிவிடவும் ரயில்கள் வருகின்றன. ரயிலில் பிரயாணம் செய்யும் மக்களை பயணிகள்னு சொல்வோம். ரயில் வண்டி தண்டவாளத்தின் மீது ஓடும். இது ரயில் நிலையம். இது பயணச்சீட்டு கொடுக்கும் இடம். நீங்கள் இங்கு பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். இது விசாரணை மையம்.
இங்கு ரயில்களை பற்றிய விவரங்களை கேட்டறியலாம். பயணச்சீட்டுகளை பரிசோதிப்பவர். பயணிகள் ரயிலில் பயணம் செய்துவிட்டு இறங்கி வரும்போது இவர் அவர்களது பயணச்சீட்டுகளை வாங்கிக் கொள்வார். இங்க பாருங்க, எடை பார்க்கும் கருவி. இது நடைமேடை. ரயில் நிலையத்தில் நிறைய நடைமேடைகள் இருக்கும். இங்கே ரயிலுக்காக பயணிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் சுமை தூக்குபவர். இவர் சாமான்களை தூக்கி வருவார். இவர் ஒரு வியாபாரி. சாப்பிடும் பொருட்களை இவர் விற்கிறார். இது புத்தகக் கடை. புத்தகக் கடைக்காரர் பயணிகளுக்கு புத்தகங்களை விற்பார். தண்டவாளத்தின் மீது ரயில் நடைமேடை அருகே நிற்கிறது. இதுதான் என்ஜின். ஓட்டுநர் என்ஜினுக்கு வெளியே எட்டிப் பார்க்கிறார். அவர் கையில் பச்சை கொடி இருக்கிறது. அவர் கார்டுக்கு சமிக்ஞை கொடுக்கிறார். இவர் தொடர்வண்டி பாதுகாவலர். ரயிலின் கடைசி பெட்டியில் இருப்பார். ரயிலில் நிறைய பெட்டிகள் இருக்கின்றன. அவை எல்லாமே என்ஜினோடு இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் குறிப்பலை. ரயில் நிற்பதற்கும் புறப்படுவதற்கும் இந்த சிக்னல் கொடுக்கும். அங்கே பாருங்கள், அது சரக்கு ரயில். இந்த ரயிலில் சரக்குகள் மட்டுமே ஏற்றிச் செல்லப்படும். இவர்தான் ரயில் நிலைய மேலாளர். இதுதான் பொருட்கள் வைக்கும் அறை. பயணிகளின் சாமான்கள் இங்கே வைக்கப்படும். இது சிப்ப அலுவலகம். ரயிலில் ஏற்றுவதற்கு முன்னால் பார்சல்கள் இங்கே எடை போடப்படுகிறது. இது தங்கும் அறை. பயணிகள் இங்கே தங்கி ஓய்வெடுக்கலாம். இது காத்திருப்போர் அறை. ரயில் வரும் வரை பயணிகள் இங்கே காத்திருக்கலாம். இவர் ரயில்வே காவலர். இவர்கள் ரயில் நிலையத்தையும் ரயில்களையும் காவல் புரிகிறார்கள். இது ரயில்வே அஞ்சல் சேவை பிரிவு. வெவ்வேறு ஊர்களுக்கு ரயிலில் செல்ல வேண்டிய கடிதங்களை இது பாதுகாக்கிறது. இது அஞ்சல் பெட்டி. இதில் கடிதங்களை போடலாம். மருத்துவமனையில் பெபி. இங்க நோயாளிகள் மருத்துவரை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு மருத்துவர். நோயாளிகளை இவர் பரிசோதிப்பார். இவர் செவிலியர். நோயாளிகளை பரிசோதிக்கும் போது மருத்துவருக்கு இவர் உதவியாக இருப்பார். இது மருந்தகம். இவர் மருந்து தருபவர். மருத்துவர் எழுதிக் கொடுக்கும் மருந்துகளை இவர் தருவார். இவர் மருத்துவமனை உதவியாளர். இவர் நோயாளியை அறுவை சிகிச்சை பிரிவுக்கு அழைத்துச் செல்வார். இது அறுவை சிகிச்சை செய்யப்படும் இடம். இங்கே அறுவை நிபுணர்கள் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வார்கள். இது ஆய்வுக்கூடம். இங்கு லேப் டெக்னீஷியன் பரிசோதனை மேற்கொள்வார். மருத்துவமனையில் இருக்கும் கருவிகளை பற்றி இனி பார்க்கலாம். இது எக்ஸ் கதிர் கருவி. இது பூதக் கண்ணாடி. இது காயங்களுக்கு கட்டும் துணி. இது வெப்பமானி. இது நோயாளிகளின் உடல் வெப்பநிலையை கண்டுபிடிக்க உதவும். இது துடிப்பு மானி. நோயாளியின் இதயத் துடிப்பை அறிந்து கொள்ள இது உபயோகப்படும். இது பஞ்சு. காயங்களின் மேல் கட்டுப்போட இது உபயோகப்படுகிறது. இது முதல் உதவி பெட்டி. இது சக்கர நாற்காலி. நோயாளிகளை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல இது பயன்படும். இது கட்டு. இது ஊசி. உடம்புக்குள் மருந்தை செலுத்துவதற்கு இது உபயோகப்படுத்தப்படுகிறது. கடற்கரையில் பெபி. கடலை பாருங்க, ரொம்ப பரந்திருக்கு. கடற்கரையில மணலை பாருங்க. மணல்ல விளையாடுறது சந்தோஷமா இருக்கும். கடற்கரையில வாழற சில பிராணிகளை நாம இப்போ பார்க்கலாம். அலைகள் நுரைச்சு வந்து மணலை நனைச்சு போகும். நாம வரத கேட்டு ஒளிஞ்சுக்கிற நிறைய பிராணிகள் இந்த ஈர மணல்ல தான் இருக்கும். அலைகள் கொண்டு வந்து சேர்க்கிற கடல் பாசி, மரத்துண்டுகள், இதுல எல்லாம் இறால் மீன்கள் நிறைய இருக்கும். கடற்கரையில அழுகி போற எதையும் இந்த இறால் மீன்கள் சுத்தப்படுத்திடும். கடற்கரையில நடக்கும்போது நண்டுகளை பார்க்கலாம். அதுகளுக்கு விஷம் இல்லை. ஆனா அதனோட கால்களும் கொடுக்கும் உங்களை காயப்படுத்தும். ஈர மணல்ல புழுக்களை பாருங்க. அதெல்லாம் தண்ணி குழிக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நல்ல காத்து கிடைக்கிறதுக்காக மேல வந்திருக்கு. கடற்கரையில வாழற பறவைகள் இந்த புழுக்களை பிடிச்சு சாப்பிடும்.
உங்களுக்கு தெரியுமா, இப்படி மணல்ல பறந்து கிடக்கிற சங்குகள் சிப்பிகளுக்குள்ள ஒரு சமயத்துல உயிருள்ள பிராணி இருந்திருக்கு. இந்த கடல் சிப்பிகள் பல வண்ணத்தில பல வடிவத்துல இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். சிலது சுழல் வடிவத்துல இருக்கு, சிலது 2 சிப்பிகள் உள்ளதா இருக்கு. இந்த கடல் நத்தைகளை பாருங்க, தோட்டத்து நத்தைகள் மாதிரி இல்லாம இது மேல வந்திருக்கு. சூரிய வெப்பமோ உலர்வான இடமோ இதுக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே சில கடல் பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு. அவை மீன்களை தேடுதுங்க போல இருக்கு. இத பாருங்க, இதுதான் இழுது மீன். அதை தொடாதீங்க, அதுக்கு விஷமுள்ள கொட்டர செல்கள் இருக்கு. உங்க தோல்ல எரிச்சலை அது உண்டாக்கும். இங்க காத்து நல்லா அடிக்குது, காத்து ரொம்ப மென்மையா வீசுது. இங்க இருந்து கடலை பார்க்கறது நல்லா இருக்கு. கடற்கரையில தென்னை மரங்கள் இருக்கு. கடற்கரையிலிருந்து சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் மறையறதையும் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். விளையாட்டு மைதானத்தில் பெபி. விளையாட்டு மைதானத்துல நாம விளையாடி சந்தோஷமா இருக்கலாம். குழந்தைகள் உடற்பயிற்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் அது. ஓடுவது, கயிற்றாட்டம், ஏறுவது, குதிப்பது ஆகியவற்றை செய்யலாம். புதிய விளையாட்டு மைதானங்கள்ல பொழுதுபோக்கு கருவிகள் நிறைய இருக்கு. ஏற்ற இறக்க விசைப்பலகை, ராட்டினம், ஊஞ்சல், சறுக்கு மரம், மேலேறும் கருவி, மெல்லோட்ட பயிற்சி நிலையம், சின்ன பாஸ், இணை கம்பிகள், ஓவர்ஹெட் பார்ஸ், விளையாட்டு இல்லம், மேஸ் எல்லாம் இருக்கும். இதனால குழந்தைகளுக்கு உடல் இயக்க ஒருங்கிணைப்பு, வலிமை, வளையும் திறன் எல்லாம் வளரும். விளையாட்டு மைதானத்துல வேற சில விளையாட்டுகளும் விளையாடப்படுது. மழை பெய்யுது, வெளியே விளையாட முடியாது. உனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? டென்னிஸும் பாஸ்கெட்பாலும். எனக்கு ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுதான் பிடிக்கும், வீட்டுக்குள்ள விளையாடுறது பிடிக்கும். எனக்கும் இதுதான் பிடிக்கும். விளையாட்டுகள், உள் அரங்க விளையாட்டுகள். இது ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ். இது சதுரங்க விளையாட்டு. இது கேரம் விளையாட்டு. இது மேஜை பந்து ஆட்டம். இது பூப்பந்து ஆட்டம். இது சீட்டாட்டம். இது லூடோ விளையாட்டு. வெளி அரங்க விளையாட்டுகள். இது எரிபந்து ஆட்டம். இது ஜூடோ. இது டென்னிஸ். இது நெடும் ஓட்டம். இது பளு தூக்கும் போட்டி. இது உயரம் தாண்டுதல். இது மட்டைப்பந்து விளையாட்டு. இது கூடை பந்தாட்டம். இது மல் யுத்தம். இது கால் பந்தாட்டம். இது ஹாக்கி விளையாட்டு. இது நீளம் தாண்டுதல். இது குத்துச் சண்டை. இது கால்ஃப். நாங்க ஒரு பிக்சர் போஸ்டர் பண்றோம். பாருங்க, இங்க இயற்கை பற்றிய படங்கள் நிறைய இருக்கு. கடல், மரங்கள், செடிகள். நாங்க அழகான படம் பண்ண போறோம். நாங்க செய்ய போறோம். சுழல் காற்று, பூகம்பம், அது மாதிரி படங்களும் இருக்கு. அதுவும் இயற்கையின் ஒரு பாகம்தான். இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இயற்கை. ஹலோ நண்பர்களே, இயற்கையோட அழக நாம பார்த்து ரசிக்கலாமா? பகல்ல நாம என்ன பார்க்கறோம்? நீல வானம். சில சமயம் மழைக்குப் பிறகு வானத்தின் குறுக்கே
வானவில்லை பார்ப்போம். வானவில்லில் அழகான நிறங்கள் உள்ளன. வானம் பகல்ல வெளிச்சமாகவும் ராத்திரியில இருண்டும் இருக்கும். இதோ மலைத்தொடர் இருக்கு. மலை உச்சியை உங்களால பார்க்க முடியுதா? பாருங்க, நீர்வீழ்ச்சி அங்க தெரியுது. குகை கூட அங்க இருக்கு பாருங்க. இது சமவெளி. இது குன்று. அங்கே ஆறு ஓடுகிறது. இது பள்ளத்தாக்கு. இது காடு. இது குளம். இது ஏரி. குளத்தை விட ஏரி பெருசா இருக்கும். இது கடல். பெரிய அலையை பாருங்க. இது மணல். இது பவளப்பாறை. பவளப்பாறைகள் வட்டமாக தீவு போல் அமைந்திருக்கும். சுற்றி தண்ணீரால் முழுவதுமாக அல்லது ஒரு பகுதியாக சூழப்பட்டிருக்கும். எரிமலை வெடிக்கிறதை பாருங்க. இது தீவு. இது பாலைவனச் சோலை. பாலைவனத்தில் இங்கு மட்டும்தான் தண்ணீர் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ராத்திரியில என்ன பாக்குறீங்க? நட்சத்திரங்களை நீங்க பார்க்கலாம். வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்மால எண்ணவே முடியாது. நட்சத்திரங்கள் மின்னுவது போல தெரியும். ராத்திரியில சந்திரன் நல்ல வெளிச்சமா தெரியும். அதனோட வடிவம் மாறுவதை நீங்க பார்த்திருக்கீங்களா? அது ஒவ்வொரு மாசமும் வளர்ந்து முழு நிலவா ஆயிடும். அதை பௌர்ணமின்னு சொல்றோம். மறுபடியும் அதனோட வடிவம் மாற ஆரம்பிக்கும். அது முழுசா மறைஞ்சு போயிடும். அதை நாம அமாவாசைன்னு சொல்றோம். சந்திரன் இல்லாததுனால அமாவாசை அன்னைக்கு வானம் இருட்டா இருக்கும். அமாவாசைக்கு பிறகு பிறை நிலவு தெரியும். நாளுக்கு நாள் அது வளர்ந்து மறுபடியும் முழு நிலவா ஆயிடும். சில நேரங்கள்ல நீங்க கிரகணங்களை பார்ப்பீங்க. பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே வரும்போது அதை சந்திர கிரகணம்னு சொல்றோம். சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே வரும்போது அதை சூரிய கிரகணம்னு சொல்றோம். சில சமயங்கள்ல வானத்துல நாம வால் நட்சத்திரங்களை பார்க்கலாம். கற்கள், தூசி, ஐஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரங்கள் சூரியனை சுற்றி வரும். ராத்திரியில வானத்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது சிலது அசையற மாதிரி தெரியும். இது எல்லாம் நட்சத்திரம் இல்ல, எரிகற்கள். எரிகல்லில் கல்லும் உலோகமும் சேர்ந்திருக்கு. இது சூரியனை சுற்றி வரும். எரிகல் பூமிக்கிட்டே வரும்போது எரிஞ்சு போயிடும். பருவநிலை. ஒரு வருடத்தில் 4 பருவ காலங்கள் உள்ளன. குளிர்காலம், மிகவும் குளிரான காலம் இது. வசந்த காலம், மரங்களில் இலைகள் தழைத்து பூக்கள் மலர்ந்து குலுங்கும் காலம். வெயில் காலம், இந்த காலத்தில் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும். இலையுதிர் காலம், இந்த பருவத்தில் மரங்கள் இலைகளை உதிர்க்கும். குளிர்காற்று வீசத் தொடங்கும். குளிர்காலம் தொடர்ந்து வரும். இது மின்னல். மேகங்களில் இருக்கும் நேர்மறை எதிர்மறை மின்சாரம் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து மின்னல் உருவாகிறது. சில சமயம் மின்னல் பூமியில் இறங்குவதும் உண்டு. மின்னலுக்கு பிறகு இடி வரும். இது காற்று. இது மிகவும் பலமான காற்று. இது குளிர்காலம். இது பனிப்பொழிவு. இது பனி. இவை மேகங்கள். இது மழை. இது ஆலங்கட்டி மழை. நீர் ஐஸ் கட்டிகளாகி மழை போல தரையில் விழும். இதுதான் ஆலங்கட்டி மழை எனப்படுகிறது. இது பனிமூட்டம். இது சுழல் காற்று. இது சூறாவளி. இது வெள்ளம். நிலப்பகுதியை வெள்ள நீர் சூழ்ந்துவிடும். அதிகமான மழையினால் வெள்ளம் ஏற்படுகிறது. இது பூகம்பம். பூமியின் மேற்பரப்பில் மாற்றங்கள் ஏற்படும்போது பூகம்பம் உண்டாகிறது. பூமியின் மேற்பரப்பில் உள்ள கட்டுமான தகடுகளின் அசைவால் பூகம்பம் ஏற்படுகிறது. இது சுனாமி. கடலுக்கு அடியில் பூகம்பம் ஏற்படும் போது சுனாமி உண்டாகிறது.
சொல்லு, கிளவுன் பொம்மை எங்க இருக்கு? குரங்குக்கு மேல. இப்போ குரங்குக்கு பின்னால. இப்ப சொல்லு, குரங்குக்கு பக்கத்துல. இப்போ நான் காட்டுறேன். குரங்கு பொம்மைய கொடு. உட்காருவதற்கு எதிர் சொல் என்ன? நிக்கிறது. உயரம்ங்கிறதுக்கு எதிர் சொல் என்ன? கொட்டை. நான் பள்ளியில எதிர் சொல்ல பத்தி படிச்சிருக்கேன். நானும் அப்படிதான். இருத்தல் நிலை. இந்த புத்தகம் மேஜையின் இடதுபுறத்தில் உள்ளது. அந்த புத்தகம் வலதுபுறத்தில் உள்ளது. இந்த புத்தகம் அந்த 2 புத்தகங்களுக்கும் நடுவில் உள்ளது. இது பக்கத்தில் உள்ளது. விளக்கு மேஜையின் பக்கத்தில் உள்ளது. இந்த பாத்திரம் நாற்காலியின் மேல் உள்ளது. இந்த ஆடைகள் மேலே உள்ளன. இந்த ஆடைகள் கீழே உள்ளன. நரி உள்ளே இருக்கிறது. எலி வெளியே இருக்கிறது. பையன் திரைச்சீலைக்கு முன்பு இருக்கிறான். அம்மா திரைச்சீலைக்கு பின் இருக்கிறாள். அவன் முதலில் இருக்கிறான். அவன் 2ஆவதாக இருக்கிறான். அவன் 3ஆவதாக இருக்கிறான். அவன் கடைசியாக இருக்கிறான். இவன் மேஜைக்கு முன்னால் இருக்கிறான். அவன் மேஜைக்கு பின்னால் இருக்கிறான். இவன் சீக்கிரமாக வந்துவிட்டான். இவன் நேரம் கழித்து வந்திருக்கிறான். பறவை மேஜைக்கு மேலே பறக்கிறது. முயல் மேஜைக்கு கீழே இருக்கிறது. அவன் மேலே போகிறான். இவன் உயரத்தில் இருக்கிறான். அவள் கீழே போகிறாள். இவன் கீழே இருக்கிறான். அவள் தலைகீழாக நிற்கிறாள். எதிர்ச்சொல். இது பகல். பகலுக்கு எதிர்ச்சொல் இரவு. தடிமன் என்பதற்கு எதிர்ச்சொல் ஒல்லி. சிறியது என்பதற்கு எதிர்ச்சொல் பெரியது. பக்கம் என்பதற்கு எதிர்ச்சொல் தொலைவு. நிறைவு என்பதற்கு எதிர்ச்சொல் காலி, வெறுமை. தூக்கம் என்பதற்கு எதிர்ச்சொல் விழிப்பு. அசைவு என்பதற்கு எதிர்ச்சொல் அசையாமை. இறுக்கம் என்பதற்கு எதிர்ச்சொல் தளர்வு. சுத்தம் என்பதற்கு எதிர்ச்சொல் அசுத்தம். மூழ்குதல் என்பதற்கு எதிர்ச்சொல் மிதத்தல். இளமை என்பதற்கு எதிர்ச்சொல் முதுமை. மெதுவாக என்பதற்கு எதிர்ச்சொல் வேகம். நேர் என்பதன் எதிர்ச்சொல் வளைவு. உயரம் என்பதன் எதிர்ச்சொல் குட்டை. வெம்மை என்பதன் எதிர்ச்சொல் தன்மை. ஈரம் என்பதன் எதிர்ச்சொல் உலர்வு. நிற்றல் என்பதன் எதிர்ச்சொல் உட்காருதல். புதியது என்பதன் எதிர்ச்சொல் பழையது. சிறியது என்பதன் எதிர்ச்சொல் பெரியது. நீளம் என்பதன் எதிர்ச்சொல் குட்டை. அழகு என்பதன் எதிர்ச்சொல் அழகின்மை. சுகவீனம் என்பதன் எதிர்ச்சொல் ஆரோக்கியம். மழுங்கியது என்பதன் எதிர்ச்சொல் கூரானது. இருட்டு என்பதன் எதிர்ச்சொல் வெளிச்சம். சூடு என்பதன் எதிர்ச்சொல் குளிர்ச்சி. உயிர் உள்ளது என்பதன் எதிர்ச்சொல் இறந்தது. லேசானது என்பதன் எதிர்ச்சொல் கனமானது. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு. கனமானது என்பதன் எதிர்ச்சொல் மெல்லியது. ஆழமற்றது என்பதன் எதிர்ச்சொல் ஆழமானது. வீசு என்பதன் எதிர்ச்சொல் பிடி. அதிகம் என்பதன் எதிர்ச்சொல் குறைவு. திறப்பது என்பதன் எதிர்ச்சொல் மூடுவது. வலது என்பதன் எதிர்ச்சொல் இடது. கடினம் என்பதன் எதிர்ச்சொல் மென்மை. ஹாய், இங்க நான் தேசிய சின்னங்கள் பற்றிய படத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இது பாருங்க. தேசிய கொடி, மலர், பறவை இருக்கு, மரம், பழம். இதத்தான் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு? இந்தியாவின் தேசிய சின்னங்கள்.
இது நமது தேசிய கொடி. இது நம் நாட்டின் இலச்சினை. மயில் நமது தேசிய பறவை. தாமரை நமது தேசிய மலர். புலி நமது தேசிய மிருகம். ஆலமரம் நமது தேசிய மரம். மாம்பழம் நமது தேசிய பழம். பாம் பாம், நான் ஒரு ஓட்டுநர். நான் ஒரு மருத்துவர். ஹேய், இந்த புத்தகத்தை பாருங்களேன். தொழில் செய்றவங்கள பத்தி இதுல இருக்கு. தொழில்கள். இவர் பிரேசியர். இவர் பித்தளை சாமான்களை செய்வார். இவர் ஃப்ளோரிஸ்ட். இவர் பூக்களை விற்பார். இவர் கொத்தனார். இவர் கட்டிட வேலை செய்வார். இவர் பிளம்பர். இவர் குழாய்களை இணைப்பார், பழுது பார்ப்பார். இவர் கடைக்காரர். இவர் அரிசி, கோதுமை, எண்ணெய் போன்ற மளிகை சாமான்களை விற்பார். இவர் முடி திருத்துபவர். இவர் முடிவெட்டி அழகு செய்வார். இவர் பேக்கர். இவர் ரொட்டி, கேக் போன்ற பொருட்களை அடுமனையில் இட்டு தயார் செய்வார். இவர் மின் ஊழியர். வீடுகளிலும் கட்டிடங்களிலும் மின் இணைப்புகளை செய்வார். இவர் தீயணைப்பு வீரர். இவர் தீயை அணைப்பார். இவர் தச்சுத் தொழில் செய்பவர். மரத்தால் நாற்காலி, மேஜை போன்ற பொருட்களைச் செய்வார். இவர் நடத்துனர். இவர் பேருந்துகளில் மக்களுக்கு பயணச்சீட்டு கொடுப்பார். இவர் காய்கறி வியாபாரி. இவர் காய்கறிகளையும் பழங்களையும் விற்பார். இவர் விற்பனை செய்பவர். இவர் ஓட்டுநர். பேருந்தை இவர் ஓட்டுவார். இவர் பால்காரர். பசுவின் பாலை கறந்து இவர் விற்பனை செய்வார். இவர் புகைப்படக் கலைஞர். இவர் படம் எடுப்பார். இவர் வழக்கறிஞர். இவர் தம் கட்சிக்காரருக்காக நீதிமன்றத்தில் வாதாடுவார். இவர் நீதிபதி. இவர் வழக்குகளில் தீர்ப்பைச் சொல்லுவார். இவர் எழுத்தாளர். இவர் புத்தகங்கள் எழுதுவார். இவர் விண்வெளி வீரர். இவர் விண்வெளியை ஆய்வு செய்து தகவல்களை சேகரிப்பார். இவர் தையற்காரர். இவர் சட்டை, கால் சட்டை போன்றவற்றை தைப்பார். இவர் நீரில் மூழ்குபவர். கடலுக்கடியில் சென்று ஆராய்ந்து பார்ப்பார். இவர் காவலாளர். வீட்டை இவர் பாதுகாப்பார். இவர் துப்புரவு செய்பவர். குப்பைகளை பெருக்கி நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பார். இவர் சலவை செய்பவர். துணிகளை இவர் தோய்த்து சுத்தமாக்குவார். இவர் சிற்பி. கல்லில் இருந்து சிற்பங்களை இவர் செதுக்கி எடுப்பார். இவர் ஒரு விஞ்ஞானி. இவர் பரிசோதனைகள் மூலம் ஆராய்ச்சி செய்வார். இவர் தோட்ட வேலை செய்பவர். தோட்டத்தில் இருக்கும் செடிகளை இவர் பராமரிப்பார். இவர் போர் வீரர். நம் நாட்டுக்காக அவர் போரிடுவார். இவர் மாயவித்தை செய்பவர். மாய வித்தைகள் செய்து நம்மை மகிழ்விப்பார். இவர் இயந்திரங்களை பழுது பார்ப்பார். இவர் பொறியாளர். இயந்திரங்களை பராமரித்து கண்காணிப்பு செய்வார். இவர் அஞ்சல்காரர். அஞ்சல்களை கொண்டு வந்து தருவார். இவர் பொற்கொல்லர். இவர் ஆபரணங்களை செய்வார். இவர் மலை ஏறுபவர். இவர் காவலர். இவர் திருடர்களை பிடிப்பார். இவர் டிக்கெட் பரிசோதகர். ரயிலில் டிக்கெட்டுகளை இவர் பரிசோதிப்பார். இவர் விவசாயி. இவர் கடினமாக உழைத்து பயிர் விளைவிப்பார். உணவுப் பயிர்களையும் காய்கறிகளையும் அறுவடை செய்வார். இவர் இசைக்கலைஞர். கருவியை இசைத்து இசையை உண்டாக்குவார்.
இவர் மண்பாண்டம் செய்பவர். இவர் களிமண்ணில் இருந்து பானைகள் செய்வார். இவர் இறைச்சி கடைக்காரர். இவர் இறைச்சி விற்பார். இவர் செருப்பு தைப்பவர். செருப்புகளையும் ஷூக்களையும் தைத்துக் கொடுப்பார். இவர் இரும்பு கொல்லர். உலோகங்களில் இருந்து பொருட்களைச் செய்வார். நான் இந்த படத்தை தொங்க விடணும். அதுக்கு சுத்தியும் ஆணியும் வேணும். அது எங்க இருக்கு? டூல் கிட்ல. ஓகே, தேங்க்ஸ். நாம நிறைய எந்திரங்களையும் கருவிகளையும் பயன்படுத்துறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? கருவிகள். இது பூவாளி. செடிகளுக்கு தண்ணீர் விடுவதற்கு இது பயன்படும். இது புரிசு. சுவர், கதவுகள் ஆகியவற்றுக்கு வண்ணம் பூசுவதற்கு இது பயன்படும். இது பிளையர்ஸ். மின் கம்பிகளை வெட்டும் போது அதனை இறுக்கமாக பிடித்துக்கொள்ள இவை பயன்படும். இது துளைப்பான். பல வகையான பொருட்களிலும் துளையிடுவதற்கு இது பயன்படுத்தப்படும். இது மண்வெட்டி. குழியை தோண்டவும் மண்ணை அப்புறப்படுத்தவும் இது பயன்படும். இது அரம். மரத்தை அறுப்பதற்கு இது பயன்படும். இது முள்கரண்டி. இது செடிகளின் வேர்களை பாதிக்காமல் மண்ணை கிளறி விடுவதற்கு பயன்படும். இது எண்ணெய் விடும் கருவி. இயந்திரங்களில் எண்ணெய் விடுவதற்கு இது உபயோகமாகும். இது மின்சார புல்வெட்டி. புற்களை வெட்டுவதற்கு இது பயன்படும். இது புல்வெளிவாரி. குப்பைகளை அகற்ற இது பயன்படும். இது கரணை. கட்டிடம் கட்டும்போது சிமெண்டை எடுத்து பூசுவதற்கு இது பயன்படும். இது அரிவாள். வளைந்திருக்கும். புற்களையும் மற்ற செடிகளையும் வெட்டுவதற்கு இது பயன்படும். இது பிக். மண்ணை தோண்டுவதற்கு இது பயன்படும். இது சதுர அளவுகோல். இது அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது மறை திருகி. நட், போல்ட் ஆகியவற்றை கயற்றவும் இறுக்கமாக பூட்டவும் இது பயன்படும். இது சக்கர தள்ளுவண்டி. கனமான பொருட்களை எடுத்துச் செல்ல இது பயன்படும். இது உபகரண பெட்டி. பல வகையான கருவிகளும் இதில் இருக்கும். இது கோடாரி. மரத்தை வெட்டுவதற்கு இது உபயோகமாக இருக்கும். இது ஷவல் ஃபோக். மண்ணை தோண்டுவதற்கு இது பயன்படும். இது சுத்தியல். ஆணி அடிக்க இது பயன்படும். இது ஆணி. இரண்டு பொருட்களை வலிமையாக இணைப்பதற்கு இது பயன்படும். இது மண்வாரி. மண்ணை அள்ளுவதற்கு இது பயன்படும். இது கத்தரிக்கோல். காகிதம், துணி போன்றவற்றை வெட்டுவதற்கு இது பயன்படும். இது இடுக்கி. ஆணியை வெளியே எடுப்பதற்கு இது பயன்படும். இது பாட்டில் திறப்பான். இது பாட்டில்களை திறக்க பயன்படும். இது கத்தரி. செடிகளை வெட்டி வடிவமைக்க இது பயன்படும். இது ரெஞ்ச். நட்டுகள், போல்ட்டுகளை கயற்றவும் பூட்டவும் பயன்படுகின்றன. இது திருப்புளி. திருகாணிகளை கயற்றவும் பூட்டவும் இது பயன்படும். இது திருகாணி. இது பொருட்களை ஒன்றாக இணைக்க பயன்படுகிறது. இயந்திரங்கள். இது கணிப்பான். கணக்கு போடுவதற்கு இது உபயோகப்படும். இது லேப்டாப் கம்ப்யூட்டர். இது எடுத்துச் செல்லக்கூடிய கணினி. இது ஜெனரேட்டர். இதன் மூலம் மின்சாரத்தை பெறலாம். டீசலில் இது இயங்கும். இது மின்சார மோட்டார். கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுக்க இது உதவும். இது காற்று நிறைக்கும் பம்ப். வண்டிகளில் காற்று நிறைப்பதற்கு இது பயன்படும். இது கை பம்ப். ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீரை மேலே கொண்டுவர இது உதவும். இது மைக்ரோஸ்கோப். நம் கண்களால் பார்க்க முடியாத மிக நுண்ணிய பொருட்களையும் பிராணிகளையும் பார்க்க இது உதவும். இது எடை போடும் கருவி. பொருட்களின் எடையை கண்டுபிடிக்க இது உதவும்.
இது கிரேன். கனமான பொருட்களை தூக்குவதற்கு இது பயன்படும். இது புல்டோசர். அதிகமான மண்ணை தள்ளுவதற்கும் மற்றொரு இடத்திற்கு கொண்டு போய் கொட்டுவதற்கும் இது உதவும். இது டம்பர் அல்லது டம்ப் ட்ரக் எனப்படுகிறது. மண் அல்லது கனமான பொருட்களை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இது பயன்படும். இது தீயணைப்பு வண்டி. தீயை அணைக்க இது உபயோகப்படும். இது கம்பைன் ஹார்வெஸ்டர். மிகப் பரந்த நிலத்தில் பயிர்களை அறுவடை செய்ய இது உதவும். இது எக்ஸ்கவேட்டர். பூமியை தோண்டவும் கனமான பொருட்களை எடுத்து வைக்கவும் கட்டிடங்களை இடிப்பதற்கும் சுரங்க வேலைக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஹாய், நம்ம வீட்ல சௌகரியமா வாழறதுக்கு நிறைய பொருட்களை பயன்படுத்துறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? வீட்டு உபயோக சாமான்கள். இது ஒரு கூடை. நாம் வாங்கும் காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துச் செல்ல இது உதவும். இது கண்ணாடி குடுவை. திரவப் பொருட்களை வைப்பதற்கு இது பயன்படும். இது தெர்மாஸ் பிளாஸ்க். இது சூடான திரவத்தை சூடாகவும் குளிர்ந்த திரவத்தை குளிராகவும் நீண்ட நேரம் வைத்திருக்கும். இது துடைப்பம். வீட்டில் தரையை பெருக்க இது உதவும். இது முறம். குப்பையை அள்ளுவதற்கு இது பயன்படும். இது தூசி உறிஞ்சி. இது தரையை சுத்தப்படுத்த உதவும். இது குப்பை கூடை. வேண்டாத குப்பையை போட்டு வைக்க இது உதவும். இது மாப். தரையை பெருக்கிய பிறகு துடைப்பதற்கு இது உபயோகப்படும். இது துணி துவைக்கும் இயந்திரம். துணிகளை துவைப்பதற்கு இது உதவியாய் இருக்கும். இது ஹேங்கர். துணிகளை தொங்க விடுவதற்கு இது உதவும். இது மின்சார இஸ்திரி பெட்டி. துணிகளை இஸ்திரி போட இது பயன்படும். இது குழந்தை தள்ளுவண்டி. குழந்தைகளை அதில் வைத்து தள்ளிச் செல்லலாம். இது நகம் வெட்டி. கால் கை விரல்களில் உள்ள நகங்களை வெட்டுவதற்கு இது பயன்படும். இது பணப்பை. பணம் வைப்பதற்கு இதை பயன்படுத்துவார்கள். இது ஆவணப்பை. ஃபைல்களை வைத்துக்கொள்ள இது உதவும். இது கைப்பெட்டி. துணிகளை எடுத்துச் செல்ல இது உதவும். இது மெழுகுவர்த்தி. மின்சாரம் இல்லாத சமயத்தில் வெளிச்சம் கொடுக்க இது உபயோகப்படும். இது டார்ச். இது வெளிச்சம் கொடுக்கும். இது தையல் இயந்திரம். துணிகளை தைக்க இது உதவும். இது ஊசி. இது நூல்கண்டு. துணி தைக்க இவை பயன்படும். இது பூட்டு. இது சாவி. இவை வீட்டை பத்திரமாக பூட்டி வைப்பதற்கு பயன்படும். இது ஏணி. உயரே இருக்கும் பொருட்களை ஏறி எடுப்பதற்கு இது உதவும். இது கயிறு. கட்டுவதற்கு பயன்படும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புள்ளிகளை சீக்கிரம் பாரு. இது ஒரு வீடு. ஜூம் ஜூம். என் விமானம் விமான நிலையத்துல இறங்குது. வீடு விமான நிலையம்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமே, கட்டிடங்கள். கட்டிடங்களும் இடங்களும். இது நமது நாடாளுமன்ற கட்டிடம். இது குடியரசுத் தலைவர் மாளிகை. இங்கேதான் நம் நாட்டின் குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கிறார். இதுதான் தாஜ்மஹால். 7 உலக அதிசயங்களில் தாஜ்மஹாலும் ஒன்று. இது பொற்கோவில். இது சீக்கியர்களின் கோவில். இது ஒரு கோவில். இந்துக்கள் வழிபடும் இடம்தான் கோவில். இது ஜைனர்களின் கோவில். ஜைனர்கள் இங்கே வழிபாடு செய்வார்கள். இது தேவாலயம். கிறிஸ்தவர்கள் வழிபடும் இடம் இது. இது மசூதி. இஸ்லாமியர்கள் இங்கே தொழுகை நடத்துவார்கள். இது ஒரு கோட்டை. முன்காலத்தில் கோட்டை அரசர்களால் கட்டப்படும். இது நீர்த்தேக்கம். நீர் இங்கே தேக்கி வைக்கப்படும். இது பேருந்து நிலையம். பேருந்துக்காக மக்கள் இங்கே காத்திருப்பார்கள். இது விமான நிலையம். பயணிகளை ஏற்றிச் செல்லவும் இறக்கிவிடவும் விமானங்கள் இங்கே தரை இறங்கும்.
இது ரயில் நிலையம். ரயில்கள் இங்கே இருந்துதான் புறப்படுகின்றன, வந்து சேர்கின்றன. இது பல்பொருள் அங்காடி கட்டிடம். இங்கே பல பொருட்களை வாங்கலாம். இது பல மாடி கட்டிடம். என்பது வானத்தை தொடுவது போல இருக்கும் மிக உயரமான கட்டிடம். இது ஹோட்டல். வெளி ஊர்களில் இருந்து வருபவர்கள் இங்கே தங்குவார்கள். இது மருத்துவமனை. நோயாளிகளுக்கு இங்கே சிகிச்சை கொடுக்கப்படும். இது ஒரு பள்ளிக்கூடம். இங்கு மாணவர்கள் படிப்பார்கள். இது ஒரு விளையாட்டு அரங்கம். இங்கு விளையாட்டுகள் நடைபெறும். இது ஒரு தொழிற்சாலை. பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது திரையரங்கம். இங்கே திரைப்படங்களை பார்க்கலாம். இது ஒரு பங்களா. மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு. இது அடுக்குமாடி குடியிருப்பு. இது ஒரு குடிசை. இது காய்ந்த இலைகளாலும் வைக்கோலாலும் கட்டப்படுகிறது. இத பாத்தீங்களா? இதுதான் பூகோளம். நம்மளோட பூமி இதுதான். இதுல கண்டங்கள் இருக்கு, கடல்கள் இருக்கு. இதுதான் அட்லஸ். நாடுகளையும் நகரங்களையும் கூட நீங்க பார்க்கலாம். இது இந்தியா, நம்ம நாடு. உலகம். இது வட அமெரிக்கா. இது தென் அமெரிக்கா. இது ஐரோப்பா. இது ஆசியா. இது ஆப்பிரிக்கா. இது ஆஸ்திரேலியா. இது அண்டார்டிகா. இது மிகவும் குளிரான கண்டம். 5 பெருங்கடல்கள் பூமியில் உள்ளன. அவை ஆர்க்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், தெற்கு பெருங்கடல். இது கனடா. இது அமெரிக்கா. இது மெக்சிகோ. இது பிரேசில். இது அர்ஜென்டினா. இது பெரு. இது இங்கிலாந்து. இது பிரான்ஸ். இது ஜெர்மனி. இது ஸ்பெயின். இது ரஷ்யா. இது இந்தியா. இது பாகிஸ்தான். இது சைனா. இது ஜப்பான். இது தாய்லாந்து. இது பர்மா. இது அரேபியா. இது ஈரான். இது ஈராக். இது துருக்கி. இது ஈஜிப்ட். இது லிபியா. இது காங்கோ. இது கென்யா. இது தென் ஆப்பிரிக்கா. இது நியூசிலாந்து. இது உடலின் பாகங்களை பற்றியுள்ள பாட்டு. 1 2 3 ஆரம்பிங்க. 2 சின்ன கைகள் தட்டி தட்டி விளையாட, 2 சின்ன கால்கள் தட்டி தட்டி நடக்க, 2 சின்ன கண்கள் விரிய திறந்து இருக்க, ஒரு சின்ன தலையோ பக்கவாட்டில் திறந்தது. அது நல்லா இருந்தது. உங்களோட உடல் பாகங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நாளின் பாகங்கள். இது விடியற்காலம். சூரியன் உதிக்கும் நேரம். சூரியன் உதிக்கும் போதுதான் நாளில் முதல் வெளிச்சம் தெரிகிறது. இது காலை நேரம். ஒரு நாளின் ஆரம்ப காலம். பகலுக்கு முந்தைய நேரம். இது முற்பகல்.
காலைக்கும் பகலுக்கும் இடையில் உள்ள நேரம் இது. இது பகல். பகல் 12 மணி என்பது நாளின் மத்தியில் வரும் நேரம். இது பிற்பகல். பகலுக்கும் மாலைக்கும் நடுவில் உள்ள நேரம். சூரியன் மறையும் நேரம் மாலை நேரம். பிற்பகலின் இறுதிக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட நேரம் இது. இந்த சமயத்தில் சூரியன் மறையும். அந்தி மாலை. இருள் பரவத் தொடங்கும் நேரம் இது. இரவு இருண்டிருக்கும். சூரியன் மறைவதற்கும் சூரியன் உதிப்பதற்கும் இடையில் உள்ள நேரம் இது. நாட்களும் வாரமும். நாட்களும் வாரமும் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் உள்ளன. அவை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஒவ்வொரு மாதத்திலும் 4 வாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு வாரத்திலும் 7 நாட்கள் உள்ளன. அவை ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்பனவாகும். ஒவ்வொரு நாளிலும் 4 பாகங்கள் உள்ளன. அவை காலை, பிற்பகல், மாலை, இரவு என்பனவாகும். சீக்கிரமா ஏந்துக்கிறது, பொருட்களை சரியா வைக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது. நான் நல்ல பழக்கங்களை வரிசையா எழுதுறேன். இத பாருங்க. நல்ல பழக்கங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பெரியவர்களை வணங்க வேண்டும். பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். தினமும் விடியற்காலையில் நடக்க வேண்டும். தினமும் குளிக்க வேண்டும். கடவுளை வணங்க வேண்டும். நல்ல உணவை சாப்பிட வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். குறித்த நேரத்தில் பள்ளிக்குப் போக வேண்டும். பாடங்களை கவனமாக கேட்க வேண்டும். வீட்டுப் பாடங்களை செய்து முடிக்க வேண்டும். நன்றாக விளையாட வேண்டும். பொது இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொருட்களை வீணாக்கக் கூடாது. வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தொலைக்காட்சி பெட்டிக்கு மிக அருகில் உட்கார்ந்து பார்க்காதீர்கள். சாப்பாட்டு வேளைக்கு முன்னும் பின்னும் அதிகமாக சிற்றுண்டி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்படும் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டு வேலைகளில் உங்கள் பெற்றோருக்கு உதவியாக இருங்கள். உங்களுடைய பொருட்களை உபயோகித்த பிறகு அதற்குரிய இடத்தில் திரும்பவும் வைத்துவிடுங்கள். வேண்டாத பொருட்களை குப்பைத் தொட்டியில் போடுங்கள். விளையாடுவது மிக நல்ல பழக்கமாகும். ஆனால் வீட்டுப் பாடத்தை முதலில் முடித்துவிடுங்கள். தண்ணீரையும் மின்சாரத்தையும் அளவாக பயன்படுத்துங்கள். எப்போதும் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருங்கள். எப்போதும் உண்மை பேசுங்கள். நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். பொருட்களை வாங்கிக் கொடுக்கும்படி பெற்றோரை வற்புறுத்தாதீர்கள். பாத்தீங்களா, நாம இன்னைக்கு எத்தனையோ விதமான விஷயங்களை பார்த்தோம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதில்ல? இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க பாருங்க நம்ம பெபே.